நேற்று என்னுடைய பிறந்தநாள் என்று சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி நான் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற ரவிச்சந்திரன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், நாங்கள் ஒரு சின்ன துறை தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது சார். உங்களுடைய துறையை வைத்திருந்ததே எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கு அந்த வழியில் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எத்தனை துறைகள் இருந்தாலும் தன்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான துறையாக பார்ப்பது இந்த துறையைத்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எதிரே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களையும் நாங்கள் கடவுள்களாக தெய்வங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக பெற்றோர்கள், நீங்க உங்கள் ஒவ்வொருவரையும் பல நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்ளும் பொழுது இது போன்று மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர்கள், சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்களாக இருப்பது சாதாரண காரியம் அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு நடைபோட வேண்டும். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்க பிள்ளைங்க தான் எங்களுக்கு தன்னம்பிக்கை என்ன என்பதை சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்களாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் தான். இந்த உலகமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இன்னைக்கு சுரண்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அதன் முதல் நம்பிக்கையாக நாங்கள் பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எல்லோருக்கும் எல்லாம் இது திராவிட மாடல் அரசு என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்கிறாரே, அது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அதை செயலிலும் காட்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் இன்றைக்கு உங்களுக்கான பட்டா வழங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கான உபயோகரமான அந்த உபகரணங்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான அடையாள அட்டையை வழங்குவதாக இருந்தாலும் சரி, இப்படி உங்களுடைய நலன் சார்ந்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாளில் உங்களுக்கான பயனுள்ள நாளாக இதை கொண்டாடிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.